நம்மளை ரசித்திருக்காரு. இது அவருடைய சமூகத்துல இருக்கிற இங்க இருந்து நம்ம அவருக்கு ஆராதிக்கும் போது அவருக்கு பதில் சொல்லும்போது உற்சாகமா இருக்கணும், சத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அது அவர் விரும்புகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்கிற தலைப்பில் என்னோட எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு பேசும்படியா. ஆண்டவரே, நீதிமொழிகள் ஆண்டவரே புஸ்தகத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல நீர் எங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல, எங்களுடைய சுயம் அல்ல, இடம் முழுவதும் மகிமை பிரசனமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் படியமாய் ஆண்டவரே வார்த்தையை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். புரியும் மன்னமாய் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறாங்க. ஆண்டவரே, அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆதலால் என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். ஆமென். நம்ம யாருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு செவி கொடுக்கிற, நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினாரா? காலையில உங்க செவியை சாய்த்தீர்களா? நேற்று பேசினாரா? செவி கொடுத்தீர்களா? நேற்று ஆண்டவர் என்ன பேசினாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி ஆண்டவருக்கு நம்மளால செவி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. அவர் நமக்காக வேதத்துல அநேக காரியங்களை பேசிட்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக வேதத்துல அநேக வார்த்தைகளை என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. இப்ப நம்ம வேதத்தை படிக்கும் போது அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணும்? பேசும். அல்லேலூயா. அந்த வசனம் நம்மளை தொடும். அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்து இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து இருக்கிறோமா? அல்லேலூயா. இது நம்ம என்ன பண்ணணும்? சோதித்து அது. ஏன்னா நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். உதாரணத்துக்கு ராஜேஷ் புதருடைய பையன் ராஜேஷ் புதருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணுமா வேணாங்களா? செவி கொடுக்கணுமா வேணாமா? அதான பிராக்டிகல். என் பிள்ளை என் வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்கணும், செவி கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து அவர் விரும்புவாரா இருக்க மாட்டாரா? கேட்பாரா இருக்க மாட்டாரா? என் பிள்ளைங்க என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்குறியா? அல்லேலூயா. கேட்பார்ல. அதான் அவர் சொல்றாரு நீதிமொழிகள் அழகா எழுதின சாலமோன் தான் அந்த நீதிமொழிகள் என்ன பண்றாரு? அந்த சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தாரு, நல்ல ஞானத்தை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்தாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் கர்த்தருக்கும் செவி கொடுக்கிறான், ஒரு பக்கம் உலகத்துக்கும் செவி கொடுக்கிறான். அவனுடைய மரணம் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது. அது வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஞானி சொல்றாரு, நான் பூமி கீழே கர்த்தருக்கு செவி கொடுக்காம மற்ற யாருக்கு செவி கொடுத்தாலும் அது ஒண்ணுமே இல்ல, அது பிரோஜனமே இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. நான் வாழ்ற வாழ்க்கை பிரோஜனமே இல்லாத வாழ்க்கை. இன்னொரு இடத்துல வேதத்துல பார்க்க முடியும். யார் வேதத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் பார்க்கலாமா? லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இயேசு கிறிஸ்து அந்த கடல் அருகே, அந்த கடல் ஓரத்துல ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாம் செவி கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க?
கேட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் வார்த்தை கேட்கும்படியாகவே என்ன பண்றாங்க, வந்திருக்கிறாங்க. செவி கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் எல்லா போதகத்தையும் பண்ணி முடிச்ச பிறகு சீமோனை பார்க்கிறாரு. அதான் முதல் சந்திப்பு. அதான் என்னதுங்க, நல்ல கவனமா கேளுங்க. அதான் முதல் சந்திப்பு. பேதுருவை பார்த்து பேதுருவின் படகையில ஏற்கா உட்கார்ந்து போதகம்லாம் பண்ணாரு. உன் படகை எங்க கொண்டு போ, எங்க கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி எங்க கொண்டு போ, ஆழத்துக்கு கொண்டு போ. வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். போதுங்க பாருங்க, இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சீமோன் பேதுரு வந்து ராம் முழுவதும் என்ன பண்றான், பிரயாசப்பட்டான். ஒண்ணுமே என்ன பண்ணல, ஒண்ணுமே. ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி இயேசு யாருன்னு என்ன பண்ணாரு தெரியல. அதனால அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருப்பான், மற்றவங்க கேட்பான், நீங்க நைட்டு மீன் பிடிக்க போலான்னு சொல்லி ராம் முழுவதும் போய் மீன் பிடிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்கல, மீனே கிடைக்கல. இப்ப இயேசு வந்தோடனே இயேசு சொன்னா நம்ம சொல்றான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆகியும் உடைய வார்த்தையின்படி வலையை. அப்ப அவன் என்ன பண்றான், செவியை சாய்க்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான், அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியாதுங்க. அதுக்கு முன்னாடி அவன் இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவில்லை, இயேசுவின் இடத்திலிருந்து நன்மைகளையும் அவன் என்ன பண்ணவில்லை, பெற்றுக் கொள்ளவில்லை. சுயமாய் வாழ்ந்தான், சுயமாய் எல்லாமே சுயமா பண்ணான். ஒண்ணுமே இல்லை. அவன் வாழ்க்கையில ஒரு விருத்தியே. நம்ம வாழ்க்கை அப்படிதான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. அவன் ஒரு வார்த்தை, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு நன்மை இருக்காது, ஒரு கிருபை இருக்காது. கஷ்டம், வேதனை, துன்பம், பாடு எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இதே நம்ம வாழ்க்கையில இருக்குமா, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றோமா, செவி கொடுக்காத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்து பாருங்க, அதுல இருந்து கடந்து போகக்கூடிய வழியெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பிராணிக்கு மேல யாருமே சோதிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவே தெரியாத பேதுரு. ஆமென். இப்ப அந்த இடத்துல ஆவியினுடைய வார்த்தைப்படி என்னத்தை போடுறேன், எந்த இடத்துல ராம் முழுவதும் வலையை போட்டு ஒண்ணுமே கிடைக்கலையோ அதே இடத்துல நம்ம வலையை கொண்டு போய் அதே இடத்துல வலையை போடணும். போடும்போது என்ன கிடைக்கும், வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து பாருங்க, தங்கள் வலை இழுத்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை என்ன பண்ணாங்க, பிடித்தார்களாம். அல்லேலூயா. நைட்டு ஒண்ணுமே ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா காலையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய வழியில நடந்த போது வலையே நீந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார்களாம். அல்லேலூயா. இதைத்தான் நான் சொல்றேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்கிறாய். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளையாய் வாழ்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ நடந்தால் உன்னுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறதா இருக்கும். ஆமென். கிறிஸ்தவனா தான் இருக்கிறோம். வாட்டர் பாட்டில கொண்டு போய் பைப்ல மூடியை போட்டு வச்சுட்டு பைப்பை திறந்து விட்டா வாட்டர் பாட்டிலுக்குள்ள தண்ணி போகுமா? ஹலோ, போகுமா? போகும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. வாட்டர் பாட்டில் மூடியை போட்டு கொண்டு போய் பைப்பு கீழே வச்சுட்டு பைப்பை திறந்து விடுறோம், தண்ணி எங்க வாட்டர் பாட்டிலுக்குள்ள போகுமா? இதே அந்த மூடியை திறந்துட்டு நீங்க தண்ணியை திறந்துடுங்க, நிறைஞ்சு வெளியவே இருக்கணும். நிறைஞ்சு சுயம் பேதலுக்குள்ள இருந்துச்சு. இயேசு அறியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு விருத்தியே கிடைக்கல, விருத்தியே இல்லை, நன்மையே இல்லை. கர்த்தருக்கு என்னைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தானோ, கர்த்தருடைய வழியில நடக்க ஆரம்பித்தானோ, அவன் வழி கிழிந்து போகத்தக்கதான மீன்களை நமக்கான. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாய் நம்ம வாழ வேண்டும். ஒரு இன்பம் வந்தா, ஒரு துன்பம் வந்தா, எது வந்தாலும் நம்மளுடைய செவி எங்க இருக்கணும், அவர் மேல இருக்கணும். அல்லேலூயா. எந்த காரியம் வந்தாலும் மனுஷனுடைய பேச்சை கேட்கவே, பிசாசு ஒரு காதுல பேசுவான், கேட்கவே. ஆமா, என் காதுலயே பேசுவான். என்னுடைய குழந்தை தவறுனதுக்கு அப்புறம் தனிமையில அந்த ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துருக்கும் போது அவன் என் காதுல பேசுறான், நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஊழியர் செய்ய, உனக்கு நீங்க என்ன நடந்துச்சு, குழந்தை இறந்து போச்சு, நீ ஏன் ஊழியர் செய்ய போற, உன் ஆண்டவர்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே,
அல்லேலூயா. ஆமா, அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? சரி அம்மா நம்ம இனியும் முடிவு பண்ணோம், இனி எதுக்கு நான் முடிவு பண்ணணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க மச்சான் சொல்றேன், மச்சான் பாருங்க எனக்கு ஒரு வேலை பாருங்க, நான் டிரைவரு, 1,00,000 ரூபாய் கடனை வாங்கி நான் லைசன்ஸ் போட்டுறேன், பாருங்க லைசன்ஸ் போட்டு நான் பாருங்க என்ன பண்றேன், வேலை செய்ய. 2 நாள் இதே யோசனை, முடிவே பண்றேன். சின்னதாக ஒரு பக்கமே போகக்கூடாது, போகக்கூடாது. போனோமா ஒரே நாள் வீரோ கடல் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்றதா முடிவு பண்ணு. 2 நாள் கழிச்சு மறுபடியும் தனிமையில் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்க பேச ஆரம்பித்தார். நீ யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க? அல்லேலூயா. உன் காதை நீ யாருப்பா வாய் மேல வச்சிருக்கிற? பிசாசு வாய் மேல வச்சிருக்கிற. ஆமென். உன் மனைவியை நான் உனக்கு திரும்ப தந்தேனே, அது உனக்கு தெரியாதா? ஆமென். ஆமென். நீ ஊழியம் செய்யும்படி உன் மனைவியை உனக்கு திரும்ப தந்தேனே, அது உனக்கு போதாதா? நீ இந்த குழந்தைய வாழ்க்கை முழுவதும் கையில வச்சிருந்து நீ கஷ்டப்பட்டு அழுது உன் வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இந்த குழந்தைய நான் பரலோகம் எடுத்துக்கொண்டு உன் மனைவி உன் கையில தந்தனே, அது உனக்கு போதாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்கு மிகவும் தொட்டது. அன்னைக்கு முடிவு பண்ண இந்த ஊழியத்தை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன். ஆமென். ஆமென். நான் சாகிற வரைக்கும் ஊழியத்தை விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும்? அவன் ஆண்டவர் சொன்னாரு, போன ஒரு யோக வாழ்க்கையை பார், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு தரமாட்டேனா? என் மேல உனக்கு விசுவாசம் இல்லையா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் இடத்துல பேச ஆரம்பித்தார். அவன் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. யோபு பாருங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்து சொல்றான், மனுஷன நீ அவன் உன் தேவனை தூசி உன் வாயை தந்து என்ன பண்ணு, தூசி உன் ஜீவன் என்ன பண்ணு. அதுக்கு யோபு செவி சாய்ச்சாரா? செவி கொடுத்தாரா? சொல்லுங்க, யோபு செவி கொடுத்தாரா? ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது இயேசுவையே நம்ம என்ன பண்றோம், மறந்து அவரை தூசிக்கிற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்துடுறோம். பிசாசுக்கு அது பிரியமானது, அவனுக்கு அதுதான் என்னது பிரியம். ஒரு கஷ்டத்தை கொடுத்து பிள்ளைகளை வெளியே கொண்டு போயிடணும், இயேசுவை விட்டு அவங்க தூரமா இருக்கணும். அந்த நேரத்துல நம்ம அவனுக்கு செவி கொடுப்போமானால் நித்திய வாழ்க்கையை நாம் காண முடியாது. ஆமென். அல்லேலூயா. யோபு என்ன சொன்னாரு? வைத்தியக்காரி மாதிரி என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆமென். அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமத்துக்கு யாருக்கு செவி கொடுத்தார்? இயேசுவுக்கு செவி கொடுத்தவராய். ஒண்ணுமே இல்லாத பேதுரு வாழ்க்கையில இயேசுவுக்கு செவி சாய்த்ததற்கு பிறகு, இயேசுவுக்கு தன்னுடைய செவியை கொடுத்ததற்கு பிறகு, அந்த வார்த்தைகளை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு, அதன்படி செய்கிற போது வலை கிழிந்து போவதற்கான மீன்களை நம்ம விழித்தார். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை சாய்த்து அவருடைய வழியை காத்து அதுல நடப்பீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் நிரம்பி மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்க முடியும்? நான் முதல்ல நல்லா ஆசீர்வாதமா இருக்கும் பொழுதுதான் ஜனங்கள் வந்து கேட்பாங்க, நீ மட்டும் எப்படிப்பா போட்டிருக்க? என் இயேசு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த இயேசு பத்தி எனக்கு சொல்லி நானும் அம்மாவே இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பேதுருவ ஒரு நாள் சந்திப்பு, ஒரு நாள் தான் மலை கிழிந்து போகிறதான மீன் பிடிக்க வச்சாரு. பேதுரு மீன்காரர், படிக்காதவர், ஒண்ணுமே தெரியாதவர். என்ன நடக்குது வாசிங்க, அது கீழே வாசிங்க. அப்ப பாருங்க, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீங்க என்ன விட்டு, அவர் உன்னை விட்டு போறதுக்காக வரல, உன்னை கூடயே. அல்லேலூயா. அவர் உன்னை பேசுறது உன்னை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு இல்ல, உன்னை பெரிய ஆளாகிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணிருக்காரு. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல பேதுரு மட்டும் செவியை சாய்க்காம படகு ஆழத்தை கொண்டு போகாம இருந்தா நீ பேதர் யாருன்னு நமக்கே நினைக்காது, தெரியாதுல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ச்ச பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே விட்டு போயிருக்கேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு போறதுக்கு வரலப்பா, இனியோட உன் வலை உன் பழக்கெல்லாம் இங்கேயே போட்டு பின்னாடி வா, இது இல்ல உன் வேலை, நான் இந்த உலகத்துக்கே உன்னை என்ன பண்ண போறேன், வெளிச்சமா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இன்னையோட முடிய போறது இல்லை உங்க வாழ்க்கை, உங்களை உலகத்துக்கே வெளிச்சமா தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அங்க பாருங்க, கீழே வாசிங்க.
அது கீழே வாசிங்க. அவர்கள் படகை கொண்டு போய் கரையில விட்டு எல்லாத்தையும் விட்டு யாருக்கு பிடிச்சாங்கம்மா? இயேசுக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்துல மட்டும் அவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டமா வாழ்க்கை முழுவதும் யாருக்கு பின் செல்ல வேண்டும். அதனாலதானே பைபிள் சொல்லுது, அந்த நீதிமொழி வசனம் 2வது பகுதி என்ன சொல்லுது? வழிகளை காத்து நடக்கிறவர்கள், வழிகளை காத்து நடக்கிறவர்கள். இயேசு முன்னாடி போறாரு, பின்னாடி பேதுரு சீசர்கள் எல்லாம் போறாங்க. முதல்ல இயேசுவின் வார்த்தையை கேட்டாங்க, செவி கொடுத்தாங்க, ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டாங்க. இப்ப இயேசு முன்னாடி போறாரு, பின்னாடி யாரு போறாங்க? சீசர்கள் எல்லாம் போறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துல இயேசுவின் பின்னாடி போயிட்டு இருந்தோம். இப்ப அவர் பார்த்த ஒரு பக்கம் போயிடுச்சு, நம்ம பார்த்த அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், நான் நல்லவன் இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப அவர் பார்த்த ஒரு பக்கம், நம்ம அப்ப எப்படி பாக்கியவான்களா இருக்க முடியும்? அல்லேலூயா. அவர்கள் அவருடைய வழியில் நடந்தார்கள், அவர்கள் அநியாயம் 119 3வது வசனம் சொல்லுதுல. இப்போ பேதுரு என்ன பண்றாரு, சீசர்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வழியே என்ன பண்றாங்க? அதனாலதான் பேதுரு பாக்கியவானா மாறினார். ஒரு படிக்காத மனுஷன் இன்னைக்கு இந்தியால, இன்னைக்கு உலக நாடுகளில் திருச்சபை இருக்குதுன்னா அதற்கு முதல் பிஷப், முதல் மெட்ரோபாலிட்டன் யார் தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா. ஆதி திருச்சபை உண்டாக்கினவர் யார் தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை, பேதுருன்னா பாறைன்னு அர்த்தம், இந்த கல்லின் மேல் சபை என்னன்னாரு? கட்டுவேன்னாரு. அல்லேலூயா. பேதுருக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ எதுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஒண்ணும் தெரியாது, மீன் பிடிக்க மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ என்ன பண்ண முடியாது, மீனை பிடிக்க முடியாது, மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென் ஆமென். ஒரு பிசாச அதட்டக்கூடிய, பிசாச துரத்தக்கூடிய வல்லமையில அன்னைக்கு பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். பேதுரு போல நீங்களும் நானும் 2 கை, 2 கால், 2 கண்ணு, 1 மூக்கு கொண்ட மனிதர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்குள்ள அதே இருதயம் நமக்குள்ள இருக்குதா? ஆமென். யோசித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்றது கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு பாருங்க, காலம் ரொம்ப பொல்லாதவர்களா இருக்கு. என்னெல்லாம் தேசத்துல நடக்கக்கூடாத எல்லாம் 2020 எத்தனை மரணங்கள். அல்லேலூயா. எவ்வளவு மரணங்கள், நம்ம நினைப்பதற்கு மேலான மரணங்களை நம்ம பார்க்க முடியும். நினைக்கக்கூடிய கொடூரமான காரியங்கள் எல்லாம் நடக்குது. இனி காலம் கொஞ்சம் தான். இந்த கொஞ்ச நாள்ல நீங்க கர்த்தருக்கு செவி கொடுத்து வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குதுல்ல, லாஸ்ட் மதத்துல கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும், ஆனால் அவரை அண்டி கொள்கிற பிள்ளைகள். ஆமென். இப்ப கோபம் பத்தி எரியுது, நீங்க நான் பாக்கியவானா இருக்கிறோமா? இல்லைங்களா? இருக்கிறோம்ல. கர்த்தர் நம்மளை நடத்துறாருல. அப்ப இன்னும் அதிகமா அவர் விசுவாசிக்கும் போது, இன்னும் அதிகமா அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவர் இன்னும் அதிகமா நம்ம நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப இந்த பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினார், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா அவர் பின்னாடியே நடக்க ஆரம்பித்தார். இதே தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் அவர்களை அழைத்தார். அழைக்கும் போது மோசேயினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் சொல்லி கொஞ்சம் தூரம் வராங்க. அப்ப இங்க யாத்திராகமம் 32வது அதிகாரம் வந்தோடனே மோசே சீனாய் மலைக்கு ஆண்டவரோடு பேசுறதுக்கு போறாரு. ஆண்டவரோட கட்டளைகளை வாங்கிட்டு வர போறாரு. அல்லேலூயா. இப்ப சில பேரு வீட்டுல வச்சிருக்கிற மீன் குழம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமென் ஆமென். கைமாய்ச்சி நிறைய பேர் பண்ணுவாங்க, சின்ன விறகியாவது போயிடும். ஆமென். மலைக்கு போயிட்டாரு. யாருக்கு மலைக்கு போனா? யார் மலைக்கு போனா? மோசே போயிட்டாரு. கீழே ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. 40 நாள் பார்த்தாங்க. மோசே என்ன இல்லை, இறங்கி
கீழே வரல. இவங்க எல்லாம் யாரு? கர்த்தருக்கு செவி கொடுத்த பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆமா எகிப்துல இருந்து வரவழைக்கப்பட்ட பிள்ளைகள். அவங்க இல்லைங்களா வந்துட்டாங்க. பாதி சீனாய் மலை கீழே வந்தோம். மோசை போய் 40 நாள் ஆச்சு, கீழே வரல. செவி மாறி போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான். இனி மோசை என்ன பண்ண மாட்டான். திரும்பி நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி அந்த வழியில் நடப்போம். இங்க யாருக்கு? ஆரோன் இருக்காரு. ஆரோன் இருக்காரு தானே. மோசை கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் செய்வார். அந்த வார்த்தையை ஆரோன் பார்வோன்ட்ட பேசுறதுல இருந்து செயல்களை செய்கிறதுல இருந்து தீர்க்கதரிசியா யார் விளங்குனா? ஆரோன். இப்ப இந்த ஆரோன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஜனங்கள்லாம் வராங்க. எடுத்து வாசிங்க 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து. போதும். அதற்கு ஆரோன் சொல்றான் ஜனங்களை பார்த்து, உங்க மனைவிகள், பிள்ளைகள் காதுல இருக்கிற கம்மல், உங்க கையில இருக்கிற பொண்ணு, பணத்தெல்லாம் என்னன்னா கொண்டு நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் தானே, அம்மாவா இல்லைங்களா? நீ கர்த்தரோடு உருவாட்ட மனுஷன் தானே. மோசே போயிட்டாரு, ஜனங்கள் தான் இப்படி பண்றாங்க. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும் உங்களை பார்த்து? நீங்க செய்வது தவறு. கர்த்தர் உங்களை அழைத்து வந்தா அவர் ஒருவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? அவனை அடிச்சு கொண்டு போட்டுதான் பரவாயில்ல அவங்க என்ன பண்ணிருக்கணும் சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா இந்த மனிதனுடைய காது ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இவரையே மாத்திடுச்சு. ஹல்லேலூயா. இவரையே மாத்திடுச்சு. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழும் பொழுது இயேசுவின் வார்த்தைகள் கேட்பதற்கு நம்மளுடைய செவிகள் அடைக்கப்பட்டு உலக இச்சைகளின் வார்த்தைகளையும் உலக இச்சைகளின் காரியங்களையும் பார்ப்பதற்கு நம்மளுடைய செவிகள் என்ன பண்ணுது? திறக்கப்படுது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அந்த ஜனத்தை பார்த்து வணங்கா இல்லைன்னா ஏன் சொல்ல போறாரு? வணங்கா கழுத்துல ஜனங்கள் செவி சாய்க்காத பிள்ளைகளாய் வாழ்ந்தனாலதான் அவங்களை பார்த்து சொல்றாரு வணங்கா. ஆரோனும் செவி மனிதனுக்கு சாய்க்கிறவனா? இன்னைக்கு நம்ம யோசிச்சு நம்ம யாருக்கு செவி சாய்த்து வாழ்ந்துருக்கிற ஒரு காரியம் செய்யறதுக்கு போய் ஆண்டவரை கேட்கிறோமா? ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை எப்படி நான் செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க, நான் கேட்கிறேன்னு போய் கேட்கிறோமா? ஒரு மனுஷனை தான் கூப்பிட்டு கேட்கலாம், இப்படி ஒரு விஷயத்தை செய்யலாம், என்ன பண்ணலாம் இருக்கிறீங்க சொல்லுங்க. அது எப்படிங்க வாய்க்கணும்? ஆமா, அது எப்படி? இன்னைக்கு கூட ஒரு சங்கீத புஸ்தகத்துல வாசிச்சோம், அந்த 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தம் பயந்தவர்களுக்கு, முதல்ல அவருக்கு பயந்தா தான் அவர் பேசுறதே கேட்க முடியும். நமக்கு தான் பயமே இல்லையா அவர் மேல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பயந்தா தான் அவர் பேசுறதே கேட்க முடியும். நமக்கு தான் பயமே இல்லையே. நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் மிரட்டினா அவங்க பயப்படணும். பயந்தா தான் அவங்க டீச்சர்ஸ் பேசுற வார்த்தை அவங்க கேட்கறாங்கன்னு அர்த்தம். அம்மாவா இல்லையா? நமக்கு தெரியாது, இங்க உள்ள டீச்சர்ஸ் தான் தெரியும். அம்மாவா இல்லைங்களா? அம்மா தானே. நீங்க மிரட்டினா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? பயப்படணும். அப்பதான் நீங்க சொல்ற வார்த்தையை அவங்க கேட்கறாங்கன்னு அர்த்தம். நம்ம இன்னும் கர்த்தருக்கே பயப்படல, அப்புறம் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? எனக்கு கர்த்தர் மேல எனக்கு பயமே உண்டாகல. ஆனா வேற சொல்லு, பயத்தோடு நடந்ததோடு கர்த்தருக்கு சோத்திரம் செய்யலாம் சொல்லிட்டு ஹல்லேலூயா. ஆராதனை செய்யணும். ஆராதனைன்னா பாட்டு பாடுறது மட்டும் இல்ல, நம்ம செய்யற எல்லா வகையான ஆராதனையும் கர்த்தர் பிரியப்படுகிறதா இருக்கு. 24 மணி நேரம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த 24 மணி நேரம் நான் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் நாமம் மகிமைப்படுதா, அவர் மகிமைப்படுறாரா, அதை நம்ம பார்க்கணும். அதான் ஆராதனை, உண்மையான ஆராதனை. அதானே ரோமர்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆத்மாவை ஜீவபலியா ஒப்பு கொடுங்க, இந்த சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுங்க, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்யற எல்லாவற்றையும் என் தேவன் மகிமைப்படுகிறாரா, அதுதான் புத்தி உள்ள, அதுதான் ஆராதனை. பாட்டு பாடி கையை தட்டுறதல்ல ஆராதனை. ஹல்லேலூயா. இப்ப நான் செவி சேர்க்கறதுக்கு முதல்ல எனக்கு பயம் வேணும். பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம பயம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நமக்கு பயம் உண்டாச்சு. அன்பும் பயம் கலந்துதான் உண்டாச்சு அவன் மேல. அதான் அன்பு சகல பாவங்களையும். நீ கர்த்தர் மேல அன்பா இருந்தா நீ பாவமே செய்ய மாட்ட. கர்த்தருடைய அன்பை விட்டு உலக அன்புக்குள்ள போயிட்டேன்னா பாவம் தான் நம்ம வாழ்க்கையே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே,
பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். நம்ம அவருக்கு பயந்த ஒரு செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசித்து. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். எல்லாரும் வந்தாங்களா கானான் தேசத்துக்கு? சொல்லுங்க, வந்தாங்களா? வேதம் சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுது, அவர் வழியிலே காத்து நடக்கிறவர்கள். இவங்க வழியவே காக்கல, இடையிலே தான் மாறி மாறி ஓடிட்டே இருந்தாங்களே, கர்த்தருக்கு செவியே கொடுக்கலையே. திடீர்னு ஆத்துல கால் வைக்கிறாங்க, இல்லைன்னா சேத்துல கால் வைக்கிறாங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும் கால் வச்சாங்க, உடம்பு ரெண்டா போச்சு. ஒண்ணு சேத்துக்குள்ளேயும் ஒண்ணு ஆத்தோடையும் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பகுதி எங்க போச்சு? சேத்துக்குள்ள. இன்னொரு பகுதி கானான் தேசத்துக்கு போகல. பாலும் தேவன் ஓடுற தேசத்தை அவங்களால பார்க்கவே, ஏன்னா அவங்க பாக்கியமே இல்லை அவங்களுக்கு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து பாருங்க, பாக்கியம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கு. ஆமென், ஆமென். நம்மளாம் கர்த்தர் பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழும் பொழுதுதான் பார்க்க முடியும். பாருங்க, யோனாவை குறித்து பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கடைசியா முடிக்க போறோம். யோனா 1:1-4 வரைக்கும் வாசிங்க. யோனாவின் புத்தகம் ஆதியாகம புத்தகம் பக்கத்துல இருக்க 1:4. உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய போய் அதற்கு விரோதமாய். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை யோனாவுக்கு சொல்லப்பட்டது. யோனா இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தாரா? அடுத்து யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் இல்லை, அதை கேர் பண்ணவும் இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தை விட்டே என்ன பண்ணான்? எங்க போனா? ஏன்னா யோனா ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. யாருக்கு தீர்க்கதரிசனம்? ராஜாக்களுக்கு. ராஜாவுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ற தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்? ராஜா படுக்கிற படுக்கறை தான், ராஜா சாப்பிடுற உணவு தான். ராஜாவுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு யாருக்கு கொடுக்கப்படுச்சு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகுது. ஆண்டவர் சொல்ல, நீ எங்க போ? போன சொன்னாரு, எங்க போ? இனிமேல் போப்பான்னு. இனிமே போனா அங்க ஒன்றும் கிடைக்காது. ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைக்கும், ஆனா அந்த அந்தஸ்து உள்ளதுமே பால் யோசிக்கிறான். இவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தா வேலைக்கு ஆகாது. ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்தா தர்சீசுக்கு போவோம். எங்க போவோம்? நீ அவருக்கு செவி கொடுத்து அவர் வழியே காத்து நடக்கும்படிதான் அவர் உன்னை அழைத்திருக்காரு. ஆமாவா இல்லைங்களா? அந்த வேலைக்கு தானே அழைத்தாரு. நீ கர்த்தருக்கு செவி கொடுத்து அவர் வழியிலே காத்து நடக்கும்படிதான் உன்னை அழைச்சாரு. அதுல இருந்து என்ன உண்டாகும்? பாக்கியமே உண்டாகும். நீ இப்ப என்ன பிளான் பண்ண? நான் நினைவேக்கு போவேன். எங்க போவேன்? எங்க போவேன்? போனானா தர்ஷிஸ்க்கு? போனானா? அல்லேலூயா. எங்க போனாங்க? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். அப்ப மீன் வயிற்றுக்குள்ளதான் உனக்கு பாக்கியம் உண்டாச்சோ? மீன் வயிற்றுல தான் உனக்கு பாக்கியமோ? மீன் வயிற்றுல இருக்கிறது தான் உனக்கு நன்மையோ? அங்கிருந்து அழுகுறான். ஐயோ, நாட்டம் தாங்க முடியல. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம்? யோனா பாருங்க, கர்த்தருக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவன் வாழ்க்கை மீன் வயிற்றுல. அதுக்கப்புறம் அடிபட்டு திருந்தி நேரா மீனே கொண்டு வந்து நினைவே கரையில் என்ன பண்ணிட்டு போயிடுச்சு? எங்க தாச்சு அங்க விழுந்து அங்க நேரம் கொண்டு வந்து நினைவே. அல்லேலூயா. அந்த 3 நாள் அவன் வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருந்திருக்கோமே. 3 நாள் மீன் நம்ம வயிற்றுக்குள்ள போனா எல்லா நிலைமைக்கு ஆளாகும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு வேக வச்ச மீனை சாப்பிட்டா 2 மணி நேரம் தான், சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு எல்லாம் வெளியே போயிடும். ஆனா பரவாயில்ல, கர்த்தர் யோனாவை அங்க உயிரோட வச்சிருந்தாரு மீன் வயிற்றுல. அல்லேலூயா. அந்த 3 நாள் அவன் சகிக்கக்கூடிய அதெல்லாம் சகிச்சு வெளியே வந்து மீனையில விழுந்தான். அவ்வளவு கஷ்டம் தேவையா? அவ்வளவு கஷ்டம் தேவையா? ஆண்டவர் அழகா சொன்னார், நீ எங்க போ, எங்க போ. நம்மளே பார்த்தா ஆண்டவர் சொன்னார், நீ என் செவியை கேளு, நான் பேசுறதை கேளு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைகளை காத்து நட, நீ பாக்கியவனா இருப்பார். அல்லேலூயா. இது சிம்பிள் வேலை. என்னதுங்க? இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில நடந்தா பாக்கியவானா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இப்படி சாப்பிட மாட்டோம், இப்படித்தான் சாப்பிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சாப்பிடுவோம், சுத்தி தான் சாப்பிடுவோம். சிம்பிள் வேலையில சிம்பிளா முடிய வேண்டிய நம்ம வாழ்க்கை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அந்த வார்த்தையின்படி நடக்காம, படாத பாடெல்லாம் பட்டு
எல்லாம் பட்டு அதுக்கப்புறம் வரும். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அதனாலதான் அவங்க கானான் தேசத்தையே பார்க்க முடியல. யோனா 3 நாள் நரக வேதனையில இருந்தான். அல்லேலூயா. ஆனா யோபு நரக வேதனையை கர்த்தருக்கு செவி கொடுத்தவனா. அல்லேலூயா. அந்த யோபுவை கர்த்தர் நினைத்தருளினா முன்னிலைமை பார்க்கிலும் இரட்டிப்பான நன்மைகளை யோபு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பார்த்ததே இல்லை. அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஆனா கர்த்தரை பார்த்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. மீன் பிடிக்கிறவங்க பேதுரு மெட்ரோபாலிட்டன் ஆயிட்டாரு. அல்லேலூயா. மிகப்பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டாரு. இயேசுக்கு முதல் சீசன் யார் தெரியுமா? யாருங்க? பேதுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மீன் சாதாரண மீன் பிடிச்சிருந்த மனுஷனை பாக்கியவனாய் மாற்றி உயரத்துல கொண்டு போய் வைத்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவியை சாய்த்து அவருடைய வழியை என்ன பண்ணணும் சொல்லுங்க? வழியை காத்து நடக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமா இருந்தால் பாக்கியவான். சங்கீதம் 1:2 என்ன சொல்லுங்க? ஏன் அந்த வார்த்தை சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் ஞானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் நம்ம சொல்லுது? ஆண்டவர் அது மூலியமா தான் நம்ம கிட்ட பேசுவார். ஆண்டவர் பேசும்போது அவர் பேசுற காரியங்களை நம்ம செய்யும்போது பாக்கியமா நன்மையா கிருபையா உண்டாகும். ஆமென். அவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது அது எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆசீர்வாதமா தானே இருக்கும், நன்மையா தானே இருக்கும். அதுல ஏதாவது தீமை இருக்குமா? அதுல ஏதாவது வேண்டாதது இருக்குமா? அதுல ஏதாவது கஷ்டம் இருக்குமா? இருக்காதுங்க. ஏன்னா கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சடைன்னு அழகா தாவீது சொல்றாரு. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை எந்த வழியில் நடத்துவார் என்று. ஆமென். அதே மாதிரி நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில நான் நடக்கிற பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம், ஜெபிப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகளா நம்ம வாழ்க்கையில எல்லாம் அவர்தான், எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். ஒப்பு கொடுப்போம். அந்த இந்த அருமையான காலவேளையில, இந்த ஓய்வு நாள், இந்த ஆராதனையில எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதுதத்தின் ஆழத்துல அப்படியே எல்லாம் சோம்பல்லாம் வெளியே போட்டு இயேசுவின் நாமத்துல அப்படியே உங்களை நீங்களே ரெடி பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஒரு நேரம் உட்கார்ந்தது கை காலெல்லாம் கொஞ்சம் வழியா இருக்கும். அதெல்லாம் அப்படியே கையெல்லாம் காலெல்லாம் உதறிட்டு இருதய தப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க பார்ப்போம். இருதய தப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க பார்ப்போம். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நன்மைக்காகவே செய்கிறவராக இருக்கிறார். நீ கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளையா இருக்கிறாயா? அவர் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்கிறார். ஒரு கஷ்டத்தை உனக்கு அனுமதிக்கிறாரா? அது உன்னுடைய வாழ்க்கையில நன்மை என்று புரிந்துகொள். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அவன் அந்த தரிசனத்துக்கு செவி சாய்த்தவனாய் வாழ்ந்தான். அநேக சோதனைகள் அவனிடத்தில் வந்தது. அநேக கஷ்டங்கள் அவனை சூழ்ந்து கொண்டது. எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சோதனைகளிலும் யோசேப்பு என்ன செய்தார்? எல்லாம் அறிந்திருக்கிறார். வேற யாரையும் பார்க்கலங்க. மனுஷனை போய் பார்க்கவே இல்லை. கர்த்தரை பார்க்கிற மனுஷனா செய்யாத தப்புக்கு தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயிலையும் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். கர்த்தருக்கு உண்மையாக ஏற்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயா? அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக கழுகை போல என்னை எழும்ப செய்வீர், உயரங்களில் என்னை பறக்க செய். அவருடைய வழி நடக்கிற பிள்ளைகளாய் கழுகை போல என்னை எழும்ப செய்வீர், உயரங்களில் என்னை பறக்க செய்வீர். நீரே வேற ஒண்ணு வேணாம். நீரே போதும், நீரே
சொல்லுங்க, நீரே போதும். வேற ஒண்ணுமே வேணாம். நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையார் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்திடும் பலனாளித்தே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்திடும் பலனாய். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்க செய்வீர். விசுவாசத்தோடு கேதுரு போல என்னை வாழற செய்வீர். பனையை போல என்னை செழிக்க செய்வீர். கேதுரு போல என்னை வாழற செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும், நீரே வரவழைக்கிறார்கள். தகப்பனே, நீர் ஒருவரே வாழ்க்கையில போதுமானவர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் உடைய பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க தங்களுடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். அப்பா, நாங்கள் உடைய வார்த்தையை கேட்க எங்கள் செவிகளை திறந்து வைத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழியை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். மாறுபாடான வழிகள் நடக்க விடுதலை தாரும் ஆண்டவரே. மாறுபாடான என்னுடைய இருதயத்தை எனக்கு மாற்றும் ஆண்டவரே. யோபுவை போல உண்மையுள்ள வாழ்க்கை வாழ, யோபுவை போல உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. கழுகை போல எங்களை எழும்ப செய்ய, நீங்க எழும்ப செய்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் கழுகை போல நம்மளை எழும்ப செய்ய போகிறார். பனை மரத்தை வளர்ந்துருக்கிறீங்களா? அதுக்கு தண்ணி இருக்குதோ இல்லையோ, ஆனால் அது வளர ஆரம்பிச்சுன்னா வளர்ந்துட்டே இருக்கும், செழித்து கொண்டே இருக்கும். அதே போல ஆண்டவர் நம்மை செழிக்க செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் தான், சிங்கத்தின் பிள்ளைகள் தான். பிசாசானவன் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள், எத்தனை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ண நினைத்தாலும் அவனை ஜெயிக்கிற பிள்ளையாய் தந்த நம்மை வைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்களில் மேற்கொள்ளாதபடிக்கு பேதுருவை ஆண்டவர் எடுத்து நடத்தினது போல தந்த நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் அவருடைய வார்த்தைக்கு செவியை சாய்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நேராக ஏற்படுகிறோம். நீர் எங்களோடு பேசியிருக்கிறோம். நாள் முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தந்ததற்காக நன்றி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் செய்து ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றி நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாத பிள்ளைகளை நடத்துங்க, பலப்படுத்து. ஒவ்வொரு காரியத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தோடே நாங்கள் கடந்து செல்கிறோம். இதே பொறுப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும்
நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. தேவ